டிவிக்கு நிஜமாவே யாரோட கட்சி? விஜய் கட்சி தானா? இல்ல வேற ஒருத்தவங்களோட கட்சியா? அப்படின்னு சொல்லி நெறைய சந்தேகங்கள் எழுந்துட்டு இருக்கு. ஏற்கனவே படம் வெளியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சட்ட சிக்கல்கள் நெறைய போயிட்டு இருக்கு. இதை யார் ரிலீஸ் பண்ணாலும் அவங்க மேல நாங்க கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு சில வலைத்தளங்கள்லாம் முடக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற தகவல்கள் நம்ம கேட்டிருந்தோம். இப்ப பெரம்பூர் தொகுதியில டிவிகே அப்படிங்கிற பெயரை வச்சுட்டு ஒரு பக்கம் கேமரா சின்னமும் இன்னொரு பக்கம் விசுல் சின்னமும் சேர்ந்து வாக்க சேகரிச்சுட்டு வராங்க. அப்ப டிவிகே நிஜமாவே கேமரா சின்னத்தோடதா இல்ல விசில் சின்னத்தோடதா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சின்னமானது கேமரா அப்படிங்கறதுனால பெரம்பூர் தொகுதியில கேமரா ஆட்டோஸ்ல கட்டிட்டு அவங்க ரவுண்ட்ஸ் போற மாதிரியான வீடியோக்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்ப டிவிகே அப்படின்னு சொன்னா கேமராவுக்கு ஓட் போடணுமா இல்ல விசில் சின்னத்துக்கு ஓட் போடணுமா அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வருது. ஸோ ஏப்ரல் 23க்குள்ள இன்னும் நிறைய குளறுபடிகள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தேர்தல் பிரச்சாரங்களும் போயிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மே 4ஆம் தேதி.